எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் ஜனவரி 9 கடலூர் பாசார் பைபாஸ் அருகில் மாநாடு 2.0 மாநாடு நடத்தினார்கள். எல்லாருக்குமே தெரியும். என்ன ஒரு நிருபர் டிவி ஊடக நிருபர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. நான் காரில் வந்துட்டுருக்கிறேன், எங்கள் அண்ணன் கூட எங்கள் டீமு கூட நான் வந்துட்டுருக்கிறேன். அப்படி வரும்போது என்னப்பா தேமுதிக கட்சி வந்து அழிஞ்சிச்சு நினச்சிட்டேன், எங்கேருந்தையா நீங்கள் கிளம்புறீங்க? என்னால் அவ்வளோ இதுவாக இருக்குது. கேப்டன் ஒரு உயிரோடு இருக்கும்போது 2005 ஃபஸ்ட்டு மாட மதுரில் போடும்போது அவ்வளோ கூட்டம் வண்டியாக சோத்த கட்டிங்கன்னு தண்ணி எடுத்துக்கின்னு குடும்பமாக வந்தாங்களே, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், தேமுதிக இருக்கிறவங்க அத்தனை பேருமே அது கட்சி அல்லங்க, அது கட்சி அல்ல, அது எங்கள் சொத்து குடும்பம். ஒட்டுமொத்த தமிழர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்க என் கேப்டன் எங்கள் அண்ணன், ஒட்டுமொத்த குடும்பம் எங்கள் அண்ணன். நாங்கள் குடும்பம், நாங்கள்லாம் எங்கள் குடும்பம், என் அண்ணன் தம்பி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் குடும்பமாக அன்பாக அரவணைச்சு நாங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறோம். எப்பயுமே தேமுதிக கட்சி நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, தேமுதிக கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சரி, சாதாரண இடம் போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? எப்படி பிரச்சனை வந்தாலும் எதிரிகளை எப்படி பேசணும், அன்பார்கள் எப்படி பேசணும், நாயமார்கள் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எங்கள் கேப்டன் எங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். திரைக்கதை மூலிமா ஒவ்வொரு குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, வீட்டில் இருக்க தாய் தகப்பனும் சரி, நாட்டுப்பற்றும் வீட்டுப்பற்றும் அப்படி சார்ந்துகளை சில கருத்துக்களையும் நல்ல ஒரு பதிவுகளும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். புரியுதுங்களா? நாங்கள்லாம் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே, தேமுதிக கட்சி ஸ்டார்ட் பண்ணுற 2005 ஸ்டார்ட் பண்ண உடனே, மீட்டிங் போட்டோடனே, மாடு போட்டோடனே, நாங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறோம், கோடியாக கொட்டியாக நாங்கள் எடுத்துன்னு போகிறோம், அதுக்காக நாங்கள் கட்சி ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் அண்ணன் திரைக்கதையில் படத்தில் நடிக்கும்போதும் சரி, ஒவ்வொரு கிராமத்துலேயும் போயிட்டு படம் நடிக்கும்போது ஷூட்டிங் முடிஞ்சிட்டு பிறகு அவரு மட்டும் தனியாக ஊர் கிராமம் சாதாரண லுங்கியை கட்டிக்கிட்டு ஊர் கிராமத்தில் இருக்கிற மக்களை போய் சந்திப்பார். எங்கள் அண்ணன் களத்தில் இறங்கி போகிறன்னு எங்கள் அண்ணன். என்ன நினச்சிக்கிறீங்க எங்கள் அண்ணனை பற்றி? என்ன நினச்சிக்கிறீங்க? என்ன தெரியும் எங்கள் கேப்டன் அண்ணன் விஜயகாந்தை பற்றி? என்ன தெரியும் உங்களுக்கு? மறந்துட்டு பேசுகிறீங்க. எங்கள் கேப்டன் வரலாறு, எங்கள் கேப்டன் பற்றி பேசுகிறது மிகப்பெரிய தவறு. எங்கள் கேப்டனை பற்றி பேசுகிறதும், எங்கள் கேப்டன் அவர்களையும், அந்நியார்களையும், பிரபாகரன் சகோதரன் சண்முகப்பாண்டியன் அவர்களையும், தேமுதிக தொண்டர்கள், உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுறது யாருமே பொறுத்துக்க முடியாது. எங்கள் கேப்டன் விஜயகாந்த் அண்ணனை பற்றி நீங்கள் பேசுகிறது உன் தாயும் தகப்பனையும் நீங்கள் கேலி கிண்டல் பேசுறது சமம். இது எழுதி வச்சுக்கோ. நீங்கள் நினச்சிருக்கிறீங்க நீங்கள் உன் தாயும் தகப்பன் எங்கள் கேப்டனை பற்றி தவறாக பேசுகிறியே. படிச்சிருக்கிறதானே நீ? நாங்கள் பணம் சம்பாதித்து கட்சி ஸ்டார்ட் பண்ணோமா? எங்கள் அண்ணன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரா எங்களுக்கு? ஏழை மக்கள்ரா, ஏழை மக்களுக்கு வறுமையை ஒழிக்கணும், லஞ்ச ஊழல் இல்லாத அரசியலை நடத்தணும், நாட்டு மக்களுக்கு போய் செய்யணும். புரியுதா? நீங்கள் நல்லா செஞ்சிருந்தா காலங்காலமாக ஆள்றீங்களே, நீங்கள் நல்லா செய்திருந்தால், மக்களை நல்வழி கொடுத்திருந்தால் எங்கள் அண்ணன் ஏன் கட்சிக்கு வர போகிறாரு? ஒரு மீட்டிங்கில் மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நல்லா செய்திருந்தாலே நான் ஏன் கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்? நீ நல்லா செய்யுங்க, நான் கட்சியை கலைச்சிட்டு போகிறேன். எந்த தலைவர் தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுக்காலு பேசுகிறீங்க அவ்வளோண்ணா. கேப்டன் வந்த பூஸ்டில் எங்கள் அண்ணனுடைய கண்ணுக்கு அலறு விட்டீங்க. நீங்களாம் ஆளுங்கட்சி பெரிய ஆளுமை கொண்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் காலத்தில் காணவர் எல்லாருக்குமே தெரியும். மறுக்க முடியுமா? ஆளுக்காலு பேசுகிறீங்க எங்கள் அண்ணனை பற்றி. நான் தெரியும் எங்கள் அண்ணன் நம்ம சொல்கிறாரு, ஒருத்தர் 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு மைக்கில் டிவியில் உட்காந்துட்டா 0.3 0 ஓட் பேலன்ஸ் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நான் களத்தில் இருந்தேன். மாநாடு, கடலூர் மாநாட்டில், பாசா கிராமத்தில் கடலூர் நான் மாநாடு போனேன். எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமா உனக்கு? என்னையா தெரியும் உனக்கு? மக்கள் உங்ககிட்ட சொன்னாங்களா? உங்ககிட்ட குரு பூஜை நடத்தக்கூடாது, போகக்கூடாது, கேப்டன்லாம் ஒரு சிறந்த தலைவர்னு? நான் சொல்லட்டோமா ஒரு உண்மையை? என் தாய் தகப்பன் பிறந்துலேருந்து ராஜராஜனை நான் பார்த்தது கிடையாது. ஐயா காமராஜரை நான் பார்த்ததில்லை, அண்ணாவை பார்த்ததில்ல, எம்ஜிஆரை நான் பார்த்ததில்ல, ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரை நான் பார்த்துருக்கிறேன், அம்மையாரை பார்த்துருக்கிறேன், ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்கிறேன். இவங்க ரூபத்தை தான் எங்கள் அண்ணனை நான் பார்க்குறேன். தெரியுமா?
நீங்கள் கட்சி ஆளும்போது அவங்க ஆடும்போது அவங்க எதிர்ச்சிடும்போது நீங்கள் மாற்றி தான் குறை சொல்லுவீங்க. எங்கள் அண்ணன் நீங்கள்லாம் நல்லது செஞ்சதை மட்டும் எங்கள் அண்ணன் இன்னும் நல்லது செய்யணுமே அந்த நோக்கத்தில் தான் எங்கள் அண்ணன் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? ஆளுகாலு பேசுகிறீங்க. கையில் ஒன்று தான் நீங்கள் ஒரு படிச்சுட்டு போனால் ஒரு கமெண்ட் பண்ணுறது இப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்களா? தெய்வமாயிட்டாரியா, தெய்வமாட்டார் எங்கள் அண்ணன். அது உங்களுக்கு பொறுக்கலை. மரியாதைக்குரிய அண்ணி அவர்களே, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இத்தமிழ்நாட்டில் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த உலக வாழ் தமிழர்களுக்கும் லஞ்சத்தையும் வறுமையும் ஒழிக்கணும் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, ஜாதியும் மதமும் எனக்கு கிடையாது, எல்லாமே எம்மதம் சம்மதம் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தாரோ, அந்த நோக்கத்தோடு எங்கள் அண்ணன் எங்கள் கேப்டன் எங்கள் மனதில் நாங்களாம் விதையாக விதைச்சிருக்கிறோம். பிரபாகரன் சகோதரர் அவர்களே, சண்முக பாண்டியன் அவர்களே, கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகிகளே, தேமுதிக கழகத்தின் நிர்வாகிகளே, நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழர்கள் மத்தியில் அவங்க ஒரு இதயத்தில் விதையாக விதைத்துள்ளார் கேப்டன். நாங்களாம் விதையாகி செடியாகி விதைக்கப்பட்டு செடியாகி நீங்கள் துளிர் விட்டு மரமாகி இன்றைக்கி நாங்கள் அசைக்க முடியாத ஆலமரமாக நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். எங்கள் ரூட்டில் யாரும் வர வேண்டாம். நாம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம், நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குறோம். அதனால தான் சில சல்லடை கைகள்லாம் இன்றைக்கி குதித்து ஆடுது. நம்மளுடைய திறமையும் பொறுமையும் அன்பும் இன்றைக்கி நல்ல ஒரு கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் அந்நியார் அவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒட்டுமொத்த தமிழர்கள், கேப்டன் போட்ட விதைகள் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் உங்கள் பக்கம். எங்கள் தாய்க்கு நிகராக இருக்கிற அந்நியார் அவர்களே, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாங்கள் இருக்கிறோம். அண்ணன் போட்ட விதைகள் நாங்கள் தம்பிகள், நாங்கள் இருக்கிறோம். எங்கள் உயிர் மூச்சு உள்ள வரை கேப்டன் 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 மட்டும்தான். ஓகேங்களா? அண்ணன் எப்படி இருந்தாரோ அதே போல் நாங்கள் இருந்திருக்கிறோம். 4 பேர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், உதவி செய்யணும்னு நினைக்கிறோம், யாருக்கும் துரோகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இதை மாதிரி எந்த கட்சியிலாவது சொல்லுவானா? ஒரு கட்சியில் இருக்கிற தொண்டரை எவனா சொல்லுவானா? இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம், சம்பாரித்து நாங்கள் வச்சு செய்கிறோமாங்க. பேசுகிறீங்களா? நீங்களே சம்பாரித்து நாங்கள் வச்சு செய்கிறோமா? ஆளுக்காலு பேசுகிறீங்க. ஜாதியும் வேணாம், மதமும் வேணாம், எதுவுமே தெரியாது எங்கள் அண்ணனுக்கு. அன்பு மட்டும்தான் தெரியும். ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டார் தெரியுமா? பாதை இல்லைன்னு தயங்கி நிற்காத, பாதை இல்லைன்னு தயங்கி நிற்காத, நடந்து பாதையை உருவாக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். முடியாது என்பவன் முட்டாளுக்கு சொந்தமானவன், முடியும் என்பவன் அறிவாளிக்கு சொந்தமானவன். நாங்களாம் முடியும் என்ற ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம். எங்கள் பிரபாகரன் சகோதரர் பிரபாகரன் மாநாட்டில் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கட்சியில் பொட்டியாக வாங்கினா நாங்கள் ஏன் கேப்டன் டிவி நாங்கள் லாஸ்ட்டில் விட்டுக்கிறோம்? என்னையா தெரியும் உங்களுக்கு? கேப்டன் டிவி சேனலை ஊடுக்கு நாங்கள் ஏன் லாஸ்ட்டில் விட்டுருக்குறோம்? காலேஜ் தெரியல உங்களுக்கு? இன்னும் அந்த பணம் எங்களுக்கு கைக்கு வரல. அப்போ பணம் இருந்தால் நாங்களாம் அதை வாங்கி வச்சு நாங்கள் கொண்டாடிக்க மாட்டோமா? அண்ணன் வீடு கட்டினார், உயிராக இருக்கும்போது அண்ணன் வீடு கட்டினார். அந்த வீடு நாங்கள் குடி போடணுமா? எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியாரெலாம் குடி போனாங்களா? என்னமோ பேசுகிறீங்க நீங்கள். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சகோதரர் அவர்களே, எங்கள் அண்ணனை பற்றி, எங்கள் அண்ணியாரை பற்றியும், எங்கள் தேமுதிக இருக்கிற தொண்டர்களை பற்றியும், உறுப்பினர்களை பற்றியும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கேலி கிண்டலோ தவறான பதிவுகளை இதுகூட பதிக்க வேண்டாம். நிறுத்தி கொள்ளுங்கள். எங்கள் அண்ணன் ஒரு பாலிசி சொல்லி கொடுத்துக்கிறார், அன்புக்கு அன்பு. இதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன, என் மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்கள் லஞ்சம் ஊழல் இல்லாமல் நிம்மதியாக போகணும். அதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் ஏன் வரோம்? உன்னால் முடியுமா? அதை செய்யுங்க. நீங்கள் செய்ய வரோம், நல்லதுக்கு செய்ய நாங்கள் வரோம். மக்களோட இறங்கி களத்தில் இறங்கி நாங்கள் போராட வரோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியுமா உங்களால்? பேசக்கூடாது, புரியுதா? இதோட நிறுத்தி கொள்ளணும். நான் மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன், இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்கள் அண்ணன் கேப்டனை பற்றியும் அந்நியாரை பற்றியும், நீங்கள் பிரபாகரனை பற்றியும் சண்முக பாண்டியனை பற்றியும் ஏதாவது தவறான கருத்துக்கள் நீங்கள் போட்டாயானால் அதுக்கான விளைவுகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். புரியுதுங்களா? இதோட நிறுத்தி கொள்ளுங்கள். எங்கள் அண்ணன் நல்லது செஞ்ச பழக்கம், அது ஊரேறியே தெரியும். உங்கள் அப்பா அம்மா, நீ சொல்கிறிய, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டுப்பார், கேப்டனை பற்றி சொல்லுவாங்க. இது போட்டி இல்லை ராஜா,
இந்த உலகம் போட்டி இல்லை, என் மக்களை வஞ்சிட்டாங்க. காலங்காலமாக வஞ்சிச்சு ஏமாற்றி கோடி கோடியாக போய் சொத்தை சேர்த்து வச்சுக்கிறாங்க. என் மக்களுக்கு நல்லது செய்யணும் எங்கள் அண்ணன் வந்தார். லாஸ்ட்டாக என்ன ஆச்சு? உங்கள் பொச்சிருப்பு போகிறாமையோ என்ன போகிறாமே தெரில, எங்கள் அண்ணன் உடல்நிலை சரியில்லாத போயிட்டார். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த வீட்டில் பெண்மணி எப்படி இருப்பாங்க? எங்கள் அண்ணியார் அப்படி இருக்கிறாங்களா? தேமுதிகன்ற கப்பல் வீழ்ச்சியின் பாதையில் விளிம்பில் இருக்குது. ஏளனமாக சிரித்தீர்கள் நீங்கள்லாம், எதிரியில் இருக்கிற நரி கூட்டங்களே, சிரித்தீர்கள். ஜாதியும் மதமும் வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிற நீங்களாம் மக்களை துண்டாக்கின்னு இருக்கிறீங்க. ஒற்றுமையும் அன்பும் போதிக்கணும், என் மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்த ஒரே மகத்தான தலைவர் என் கேப்டன்யா. என்னால் முடியுமா? பேசுறீங்க? இனி ஒரு பொழுதும் கேப்டனை போல ஒரு நல்ல மனிதரை உங்களால் பார்க்க முடியாது. நீ கேப்டனை எதிர்க்க துணிந்தால், கேப்டனை விமர்சிக்க துணிந்தால், நீ உன் தாயை, பெத்த தாயை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு சமம். இது எழுதி வச்சுக்கோ, புரியுதா? என் வீட்டில் என் தாய் தகப்பனை நான் எப்படி நேசிக்கணும், எங்கள் அண்ணனை கேப்டன் வச்சுக்க நான் நேசிக்கிறேங்க. நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடியும் என் கேப்டன் தான் என்னோட தாரகம் வந்துடுமே. என்ன தெரியும் எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்குலாம்? தயவு செஞ்சு தவணைப்பதிவு போகிறத இதெல்லாம் நிறுத்திக்கிங்க, நல்லதல்ல, புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள், ஓகேங்களா? எங்கள் கேப்டன் என்றைக்குமே கிங்கு தான். அது உள்ளாருக்கே தெரியும், எப்படி பேசுவார், எப்படி இருப்பார். அந்த வேட்டி சட்டை போட்டுட்டு வந்து அந்த கண்ணோட வந்தாருன்னா எதிரி கதி கலங்கி போவோம். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அந்த கண்ணை பார்த்தாலே இன்றைக்கி பயப்படுற கூட்டம் இன்னும் இருக்குதியா தமிழ்நாட்டில்? எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்குறேன். எங்கள் அண்ணன் கண்ணை பார்த்தாலே பயப்படுற கூட்டம் இன்னும் இருக்குது. நியாயமும் நேர்மையும் மக்களுக்காக உழைக்க வந்த தலைவர். அன்பும் பாசமும் உண்மையாக மக்களுக்கு ஏழ்மையும் வறுமையும் ஒழிச்ச தலைவர். தன் பிறந்த நாளை வறுமை தினமாக கொண்டாடினோம். மக்களுக்கும் தேமுதிக கழக தொண்டர்களுக்கும் சரி, கட்சி அவர் நடிகர் வந்த போதிலும், கட்சி ஆரம்பித்த பொழுதிலும் தன் பிறந்த நாளை வறுமை தினமாக கொண்டாடுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கன்னு சொன்ன கட்டளை போட்ட ஒரு மகத்தான தலைவர். நான் சாமியை பார்த்ததில்லை. சாமி நான் 1000 கையை வச்சுட்ருக்கோம், போய் பணம் பூஜை போட்டுனா தலைக்கு விட்டுனா மந்த கட்டுக்கட்ட பணத்தை கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் பார்த்ததில்லை. எங்கள் அண்ணங்கிட்ட போய் கண்ணீர் விட்ட மல் கேட்டால் ஏன் எதுக்கு கேட்காம அள்ளி கொடுக்குற மகாராசன் எங்கள் அண்ணன். உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? ஏன் எதுக்கு கேள்வி கேட்காத ஒரு கண்ணீர் இப்போ தொடச்சின்னு இருந்தாலா? ஏன் எதுக்கு டக்குன்னு உடனடியாக உங்களுக்கு என்ன தீர்வோ அதை உடனே செய்வார் எங்கள் அண்ணன். அதனால் நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல. நான் இப்படி பேசுகிறது யாருக்கும் எதிரானவன் அல்ல. எனக்கு பிடிக்கும், மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் அவர்களும் பிடிக்கும், மரியாதைக்குரிய அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அவர்களும் பிடிக்கும். நான் யாருக்கு எதிரானவன் அல்ல. நல்லது செய்யுங்கன்னு நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? தயவு செஞ்சு ஏளனமாக பேசாதீர்கள். ஒரு மனுஷனை எப்படியா உங்களால் ஏளனமாக பேச முடியும்? என்னமோ ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் சொல்கிறாராம், அவர்னா தேவரா இவரா, அவருக்கு குரு பூஜை நடத்துறீங்க, கடவுளா அப்படின்னு கேட்குறான். பெரிய மருது படம் பார்த்தீங்களா சார்? நீங்கள் பெரிய மருது படம் பார்த்தீங்களா? மாண்புமிகு ஐயா தேவர் ஐயா சிலைக்கு மரியாதையிட்டு நல்ல அவரோட கொள்கையை எங்கள் அண்ணன் கேப்டன் அவர் கடைபிடித்தார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்குலாம்? ஒவ்வொரு படத்தில் நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இருக்கும். அவரே ஒரு லைவ் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிறாரு எங்கள் அண்ணன், நான் படம் நடித்து கொடுத்தால் என் நாட்டு மக்களுக்கும் வீட்டுக்கும் நல்ல ஒரு கதையாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி காமெடிக்கோ ரொமான்ஸோ நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு மகத்தான தலைவர் எங்கள் அண்ணன். இப்போல்லாம் நடிக்கிறீங்களே நீங்களா, சினிமா டைலாக் வித் ரோல் மாடல் பண்ணுவீங்களா? நீங்களா ஏசி ரூமில் இருந்துக்கின்னு மேக்கப் பண்ணிக்கின்னு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்களே. எங்கள் அண்ணன் ஏழை மக்களோட களத்தில் இறங்கி சேத்துல இறங்கி கலானவர் எங்கள் அண்ணன். என்ன தெரியும் எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு? பார்த்தீங்கல்ல, உடம்பு சரியில்லாத காரணத்தால் மலேசியாவிலே எங்கேயும் அமெரிக்காவில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே ஐயா முத்தமிழஞ்ச கலைஞர் இறந்துட்டார். அந்த நியூஸுக்கு கலைஞர் அங்கே இருந்துக்குன்னே வீடியோ கான்ஃபரன்ஸில் குழந்தைகளும் அழுதார். அங்கே வந்தாமல் உடனே ஃப்ளைட்டில் இறங்கி சமாதிக்க போனார். என்னையா தெரியும்? அந்த ஒரு சான்றே போதியா உங்களுக்கு எல்லாருக்கும்?
அந்த ஒரு சான்றே உங்களுக்கு போதும் எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவருன்ட்டு. 1000 கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம் அரசியலில், ஆனால் மனசுக்குள்ளார அப்பம் புல்லன்ற ஒரு ஸ்தானம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. தயவு செஞ்சு நல்லவங்களை சோதிக்காதீங்க. காலங்காலமாக இப்படியே இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். அன்பை கொடுங்க, நாட்டு மக்களுக்கு அன்பை கொடுங்க, நல்லதை கொடுங்க. மக்களுக்கு அடிப்படை என்ன தேவையோ அதை செய்யுங்க. ஓகேங்களா? மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படையாக அதை அதை செய்யுங்க. எட்டு நின்று பார்க்காதீங்க. மக்களோட வாங்க. பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, 0.3க்கு 0.1 இருக்குன்னு சொல்கிற நீ. எங்கள் தேமுதிக எப்படி தெரியுமா? நீ சொல்கிறிய, நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்தா கூட உன் குழந்தைகளை சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம் களத்தில். எங்கள் அண்ணா போராடினார், எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுன்றத ஒரே கோரத்துக்காக போராடினார் எங்கள் அண்ணன். புரியுதுங்களா? அதனால் எக்காரணத்தை கொண்டும் தேமுதிகவை விமர்சிக்கிறதுக்கு இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். எங்கள் அந்நியார் அவர்கள் நல்ல ஒரு எண்ணத்தில் ஒரு குறிக்கோள், நாட்டு மக்களுக்கு தன் தியாகத்தை மக்களுக்காக அர்ப்பணித்து மக்களுக்காக உழைக்க வர்றாங்க. அவங்கள ஏளனமாக பேசாதீங்க. நம் எண்ணமும் உழைப்பும் ஒரு நாள் போட்ட கேப்டன் போட்ட விதைகள் ஒரு நாள் இல்லை, பல நாள் இல்லை, கூடிய விரைவில் அந்த விதை செடியாகி மரமாகி தமிழ்நாட்டில் நம் ராஜ்யம் அமைய, நாட்டு மக்கள் ராஜ்யம் அமைய, நம் நாட்டின் தேமுதிக ராஜ்யம் அமைய, மக்கள் எஜமானர்களாக வாழ நம்ம அரும்பாடுபட்டு உழைக்க நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். நம்புங்கள், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். ஓகேங்களா? நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். எதற்கும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நாங்கள் இருக்கிறோம். நன்றி.